அனைவருக்கும் வணக்கம். கற்பதைய டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேரு ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தவறு பண்றீங்க. சார் டிலே ஆகுது சார், சார் நீங்க வந்து அக்செப்ட் பண்றது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிருக்கீங்க. ஒரு சிலர்லாம் சார் என்ன சார் இவ்வளவு வேகமா கொடுத்த அடுத்த நிமிஷமே நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலருக்குலாம் வந்து 2 நாள் 3 நாள் கூட ஆயிருக்கு. ஒரு சிலருக்கு ஒரு செகண்டுக்குள்ளேயே நான் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படி அப்படிதான் நான் வந்து சொல்ல போறேன். இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்றாங்க. மெசேஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஹாய் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த மெசேஜ் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஹாய்னு சொன்னதுனால நான் வந்து டீட்டெயில் அனுப்பிச்சேன். ஃபோன்பே வந்து பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்றாங்க போல இருக்கு. ஜிபே பணம் பண்ண ஜிபே பண்ண பணம் போக மாட்டேங்குது சார் அனுப்பிச்சாங்க. அடுத்த நொடியே வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய கியூஆர் கோட் அனுப்பிச்சிட்டேன். கியூஆர் கோட் அனுப்பிச்ச உடனே அவங்களால போன்பே மூலியமா, இவங்க அனுப்பிச்சது போன்பே, நான் அனுப்பிச்சது பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாவோட கியூஆர் கோடு, யூபிஐ கியூஆர் கோடு. எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க, நம்ம யூஸ் பண்றது ஒரு டெக்னாலஜி. கியூஆர் கோட் யூஸ் பண்ணி யூபிஐ, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், இது கூட கொஸ்டின் நான் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ யூபிஐ தான் நம்ம வந்து பண்ண போறோம். அந்த யூபிஐக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பே, போன்பே, பேடிஎம், இப்படி நிறைய அமேசான் பே அப்படின்லாம் இருக்கும். ஸோ இவங்க வந்து போன்பே தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா போன்பே என்கிட்ட கிடையாது, பேடிஎம் கிடையாது, அமேசான் பே சோல்ஸ் எதுவுமே கிடையாது. என்கிட்ட இருக்கிறது யூபிஐ மட்டும் தான். ஸோ யூபிஐ மட்டும் வச்சு எல்லாமே பண்ண முடியும். இங்க போய் பாத்தீங்கன்னா கூட கற்பது ஐஏஎஸ் @பேங்க் பரோடா எம்பே அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் நான் அவங்களுக்கு சென்ட் பண்ணேன். ஸோ அதை வச்சு இவங்க போன்பே எனக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ போன்பே பண்ண உடனே டீட்டெயிலான மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. 1500 பே பண்ணிட்டு அந்த யூடிஆர் நம்பர் ஒன்று இருக்கும் பாருங்க, அந்த நம்பர் அனுப்பிச்சிட்டு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி படிச்சு அது 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 இதுதான் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது. இவங்க தான் சூப்பர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் வந்து புரிஞ்சுக்குவேன். சிலர் அனுப்பிச்சிட்டு சும்மா இருப்பாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்க பேராவது எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் லிங்க் அனுப்பிச்சிருவேன். நல்லா கவனிங்க, இந்த லிங்க் அனுப்பிச்ச உடனே இந்த லிங்க்ல இதெல்லாம் நான் வந்து வீடியோலயே சொல்லியிருக்கேன். தம்பி இல்ல கண்ணா, லிங்க் அதாவது பேமெண்ட் பண்ணிட்டு சும்மா இருக்காதீங்க. உங்க பேர் அனுப்புங்க, மாவட்டம் அனுப்புங்க, எஜுகேஷன் அனுப்புங்க, போன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இவங்களோட போன் நம்பர் இருக்கு, மேலேயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா சிலர் வந்து பர்சனலுக்காக ஒரு நம்பர், வாட்ஸ்அப்காக ஒரு நம்பர்னு வச்சிருப்பாங்க. ஸோ அதனால போன் நம்பரும் நான் வந்து கேட்பேன். அந்த டெலிகிராம் ஐடி கேட்பேன். இந்த டெலிகிராம் ஐடி போன் நம்பர் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, டெலிகிராம் ஐடிங்கிறது அப்படின்னு ஒரு சிம்பிள் போட்டு அந்த அட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு யூசர் ஐடி வச்சிருப்பீங்க, அந்த ஐடியை கேட்கறேன். நிறைய பேருக்கு இது என்னன்னே தெரியல. சரி பரவாயில்ல. ஸோ இப்போ நான் வந்து பாருங்க, நான் அதை அனுப்பிச்ச உடனே அந்த டீட்டெயில் அனுப்பிச்ச உடனே இந்த நம்பரை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த லிங்க் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணா நேரடியா வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்சோட இதுக்கு போயிடும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேரடியா போயிருச்சா, நான் உங்களுக்காக நான் இதை வந்து காமிச்சிருக்கேன். இதேதான் மற்ற எல்லா பேட்சுக்கும் இதே தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். நீங்க கிளிக் பண்ண உடனே ஜாயின் ரெக்வஸ்ட் அப்படின்னு வந்து காமிக்கும். ஸோ இவங்க பாருங்க, இதுவும் வந்து எனக்கு இவங்க ரொம்ப சூப்பரா வந்து சொல்லியிருக்காங்க. சார் ரெக்வஸ்ட் கொடுத்தாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்வஸ்ட்டை போய் நான் வந்து அக்செப்ட் அப்படின்னு இன்னும் நான் பண்ணல, இந்த வீடியோ பண்ணும்போது பண்ணல, ஆட் அப்படின்னு நான் போட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பண்றதுக்காகவே நான் உங்களுடைய ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கல. ரைட், இவங்க நான் கேட்டது எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்க பேரு என்ன, டிஸ்ட்ரிக்ட் என்ன, படிச்சிருக்கிறாங்க, போன் நம்பர் ஏற்கனவே மேல இருக்கு, இருந்தாலும் அனுப்பிச்சிருக்காங்க. டெலிகிராம் யூசர் ஐடி தான் நான் கேட்டேன். இவங்க யூசர் ஐடி கிரியேட் பண்ணல போல, பிரியா கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேரே வந்து கொடுத்தாங்க. இவங்க பேரே அப்படியே டிஸ்பிளேல ஐடியா இருக்கு, அதாவது இட்ஸ் அ டிஸ்பிளே நேம். இவங்க வந்து யூசர் ஐடி கிடையாது. சரி இப்ப பாருங்க, யூசர் ஐடி பண்ணலாம் கூட பரவாயில்ல, நான் சொல்றதை கேளுங்க. இப்ப நான் டெலிகிராமுக்கு போறேன். டெலிகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் வந்து நம்மளோட குரூப் வந்து இருக்கும். இந்த டெலிகிராம் குரூப்ல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 3 பேர் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, பிரியா கண்ணன் இருக்கா. சோ இவங்களோட நான் அக்செப்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இவங்களுக்கும் பாருங்க இங்க யூசர் ஐடி எதுவுமே இல்ல. ரைட்டா? சோ இதுக்கு முன்னாடி ஒரு சிலர் எல்லாம் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு யூசர் ஐடி காமிக்கும், அப்படின்னு சிம்பிள் போட்டு காமிக்கும். நான் என்னோட யூசர் ஐடியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரைட், இப்ப அடுத்தது பாருங்க, இவரும் பேமெண்ட் பண்ணிருக்கிறாரு, வெறும் நோ அப்படின்னு போட்டிருக்காரு. உள்ள வரும்போதே நோ. இந்த மாதிரி நெகட்டிவா இருந்தா உண்மையிலே எனக்கு பிடிக்காதுப்பா. பாசிட்டிவா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அவங்க பேர் போடுங்க, இல்ல நல்லதா பண்ணுங்க. நீயாவும் ஒரு பேர் இருக்கும், டீச்சின்னு ஒரு பேரு, என்ன ஏன் இப்படி பேர் வைக்கிறீங்கன்னா தெரியல. டோன்ட் டச் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். அப்ப டோன்ட் டச்ல நான் என்ன பண்ணுவேன், டச்சே பண்ண மாட்டேன். பாவியலாம், டோன்ட் டச் நான் ஏன் டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஸோ அவங்கள வாட்ஸ்அப்ல சொல்லுவேன், தம்பி பேரை மாத்துங்கப்பா, இல்ல கண்ணா பேரை மாத்துங்க, டோன்ட் டச்னு போட்டுருக்கீங்க. நான் எப்படி டச் பண்ணுவேன்? டச்சே பண்ண மாட்டேன். எப்படி நான் டச் பண்ண முடியும்? ஸோ நான் இந்த நோ அப்படிங்கிறவரு நோன்னு இருக்குன்னு சொல்லியே நான் வந்து இன்னும் கிளிக்கே பண்ணல. காரணம் என்னன்னு கேட்டா, அவர் பேர் மாத்தணும். பேர் மாத்தினதுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆக்சுவலா சொல்லி பேர் மாத்திட்டாரு. ஆனா இங்க எதிர பேர் மாறவே இல்லை, வேற ஏதோ நம்பருக்கு பேர் மாத்திருக்காரு போல, எனக்கு தெரியல. ஸோ சம் எரர் வந்து இதுல இருக்கு.
ஓகே, இல்ல இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அதனால இந்த நம்பருக்கு நான் வந்து டச் பண்ணவே இல்லை. இவர் வந்து பேரெல்லாம் சொல்லிட்டாரு, மாவட்டம் எல்லாமே சொல்லிட்டாரு, இருந்தாலும் நான் பண்ணல. சரி, இப்ப இந்த இது பாருங்க, இது இவங்க வந்து பேமெண்ட்டே பண்ணிருக்காங்களா இல்லையானே எனக்கு தெரியல. கிட்டு செல்லம்னு இருக்கு. ஓகே, சோ இது என்னன்னே எனக்கு தெரியல, இவர் யாருன்னே தெரியல. லவ் மேக் பெட்டர் லைஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இதே மாதிரி கண்டென்ட்டோட இந்த லவ் இதை வச்சு, இந்த பயோ வச்சு யாரோ ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, பேமெண்ட் பண்ண ஸ்லிப்பா அனுப்பிச்சிருந்தாரு. ஆனாலும் எனக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிறதுனால நான் வந்து அவருக்கு அக்செப்ட் கொடுக்கவே இல்லை. ஸோ இப்போ இந்த பிரியா கண்ணன் பொண்ணுக்கு வந்து நான் அக்செப்ட் கொடுக்க போறேன். ஆட் அப்படின்னு கொடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா குரூப்ல ஜாயின் ஆயிருவாங்க. ஸோ இப்படிதான்ப்பா எல்லாரையுமே நான் வந்து குரூப்ல ஜாயின் பண்ணிடுவேன். இப்படிதான் நம்ம டெஸ்ட் பேட்சும் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்போ உங்களுக்கு வந்து என்னோட இது காமிக்கிறேன். இப்போ யூசர் ஐடி அப்படின்னு சொல்லும்போது இப்போ அக்கௌண்ட் நேம் இருக்கு பாருங்க. இப்ப என் பேருக்கு கீழே வந்து போன் நம்பர் இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கும். அது கீழே இங்க பாருங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து யூசர் நேம் இல்லைன்னா யூசர் ஐடி. இப்படி அட் அப்படின்னு போட்டு இருக்கக்கூடியதுதான். நான் யூசர் நேம் கேட்டா டிஸ்பிளே நேம் நிறைய பேர் கொடுத்துருவீங்க. அதனாலேயே நான் வந்து யூசர் ஐடின்னு சொல்லுவேன். ஐடின்னு சொல்லும்போது அட் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த இதை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க போன் நம்பர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நல்லா கவனிங்க, இங்க பேர் நேம்னு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகக்கூடிய நேம். யூசர் நேம்னு இருக்கிறது உங்க போன் நம்பரே இல்லாம கூட யாரு வேண்டுமானாலும் உங்களை டெலிகிராம் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அதுக்காகத்தான் இது இருக்கு. ஸோ இப்போ குபேந்திரன் _KIAS அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதுதான் என்னோட யூசர் ஐடி. இப்படி கிளிக் பண்ணா உங்களுக்கு யூசர் நேம் எல்லாம் வந்துடும். நீங்களே போய் அதை மாத்திக்கலாம். அதாவது இந்த யூசர் நேம நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட்டா? புரியுதா உங்களுக்கு? இது பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக டெலிகிராம் வாயிலாக எங்க இருந்து வேண்டுமானாலும், எப்ப வேண்டுமானாலும், எத்தனை தடவை வேண்டுமானாலும், யாரை வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய போன் நம்பர் தேவையில்லை. நம்மளுடைய பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ப்ரொசீஜர் படி ஜாயின் பண்ணுங்க. ஒரு செகண்ட்ல நீங்க குரூப்புக்குள்ள வந்துருவீங்க. வேற ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க. பல தடவை நான் சொல்லியிருக்கேன், ஒருத்தர் அணுகும் போது இங்க இருந்து நாங்க வந்து பேசுறோம், இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அணுகுங்க. வெறும் ஹாய் அப்படின்னு போட்டீங்கன்னா ஹாய் பாய் அப்படின்லாம் சொல்றதுக்கு இங்கே நேரம் இல்லை. உரையாடுவதற்கும் சொடுக்கி விளையாடுவதற்கும் இது தருணமும் இல்லை. நன்றி, வணக்கம்.